நம்ம எல்லாம் ரட்சித்து பாதுகாக்கும் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். திருத்த மசோதா சட்டத்தில் அவர்கள் கூறியிருக்கிற 40 திருத்த மசோதா சட்டத்தில் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிம்கள் கூட இல்லை. அந்த சட்டத்தை திருத்தத்தை மைய அரசு நாடாளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. வக்ஃபு வாரிய சொத்துக்கள் என்கிற கணக்கெடுப்பில் 2022 புள்ளி விவரப்படி 7,50,000 அசையும் அசையாத சொத்துக்களும் 9,40,000 ஏக்கர் பெறுமதியுடைய மிகப்பெரிய சொத்துக்களை இஸ்லாமிய தனவந்தர்கள் வக்ஃபு வாரியத்திற்கு அளித்திருக்கிறார்கள். இந்த சொத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை ஏற்கனவே அன்வர் ராஜா அவர்கள் குறிப்பிட்டதை போன்று மாநில அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி 27ஆம் தேதி அமெரிக்கா சொல்ல இருக்கிறார். அதற்கு முன்பதாகவே இந்த சட்டமன்றத்தை கூட்டி அவசர தீர்மானமாக நிறைவேற்றி, முஸ்லீம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், நினைத்தால் வாக்களிப்பார்கள், நினைத்தால் ஒருங்கிணைந்து கொண்டு எதையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர்களுக்கு உரிய நீதியை வழங்கிட உடனடியாக மைய அரசை வலியுறுத்தி மாநில அரசு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான சலாத்தை சொல்லி என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் அன்பின் சலாம். நன்றி.